Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA ல வந்து ஒரு மேக்ரோவோட ஸ்டார்ட் டைம் வந்து நம்ம ஸ்கெட்யூல் பண்ண போறோம். That means இப்போ வந்து எனக்கு ஒரு மேக்ரோல வந்து ஒரு டாஸ்க் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த மேக்ரோ வந்து நான் இன்ஸ்டன்டா ரன் பண்ணலாம். பட் எனக்கு வந்து இன்ஸ்டன்டா ரன் பண்ணாம இப்போ நான் வந்து ஒரு இப்போ ஸ்டார்ட் டைம் கொடுத்துட்டேன் அப்படினாக்க எனக்கு பர்టిక్యులர் டைம்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது கரண்ட் டைம் இதுல இருந்து எனக்கு ஒரு 10 minutes லேட்டரா வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும் என்னோட மேக்ரோ. இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கெட்யூல் ஒர்க்குக்குலாம் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம் டைம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு 10 o'clock எனக்கு வந்து ரெகுலரா ஒரு மேக்ரோ ரன் ஆகி ரிசல்ட் வேணும் அப்படின்னாக்க நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமெயில் வந்து சென்ட் ஆகணும் எல்லாத்துக்கும் வந்து மேக்ரோல வந்து சம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு இமெயில் சென்ட் பண்ணணும் டெய்லி பேசிஸ்ல. ஓகேங்களா, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் இல்லை டெஸ்ட் ஸ்கோரா இருக்கட்டும் இந்த மாதிரி நான் அதை ஆட்டோமேட் பண்ணிட்டேன். நான் ஸ்டார்ட் டைம் கொடுத்துறேன். ஓகேங்களா, நான் ஸ்கெட்யூல் பண்ணி வச்சிருவேன். எனக்கு வந்து அந்த 10 o'clock ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு இமெயில் வந்து சென்ட் ஆயிரும். இதுதான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம இங்க பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஷீட் 1ல வந்து ஸ்டூடெண்டோட ஐடி இருக்கு, நேம் இருக்கு. இந்த நேம் வந்து செகண்ட் ஷீட்ல வந்து நம்ம இங்க கெட் பண்ண போறோம். என்ன எப்படி கெட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் காம்பினேஷன் யூஸ் பண்ணி, அதாவது VBA குள்ளேயே நம்ம இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். அது எப்படின்னாக்க பி காலம்ல எனக்கு அங்க இருக்கிற நேமை கெட் பண்ணிட்டு வரும் ஃபர்ஸ்ட் ஷீட்ல வித்தவுட் ஃபார்முலா. எனக்கு வந்து வேல்யூஸா கன்வெர்ட் ஆகி இங்க ரிசல்ட் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னாக்க வித் ஃபார்முலாவோட எனக்கு ரிசல்ட் வரும். இதுதான் நம்மளோட டாஸ்க். இப்ப இந்த டாஸ்க் வந்து நான் எவ்வளவு டைம்ல இப்ப நான் இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 2 பட்டன் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இங்க நான் ஸ்டார்ட் டைம் கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு ஒரு பர்టిక్యులர் டைம் இப்ப நான் வந்து 10 செகண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் என்னோட VBA கோட்ல. Alt F11 கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து 15 செகண்ட் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, 15 செகண்ட் கொடுத்துட்டேன். இப்ப நாங்க வந்து ஸ்டார்ட் டைம் கொடுக்குறேன். இங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. எனக்கு இந்த இடத்துல வந்து டேட்டா ஃபில் ஆகுறது ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க ஃபில் பண்ணும். எப்படின்னாக்க 15 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு அது ஸ்டார்ட் ஆகும் அந்த மேக்ரோ. இப்ப ஸ்கெட்யூல் பண்ணிட்டோம். 15 செகண்ட் கழிச்சு நம்ம ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்துட்டோம். இப்ப நாங்க ஸ்டார்ட் டைமர் கொடுக்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. கொடுத்துட்டேன், ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்ப நமக்கு கால்குலேட் ஆயிருச்சு. இங்க பாத்தீங்களா, இப்ப நமக்கு வந்து 15 செகண்ட் கழிச்சு நமக்கு பெர்ஃபெக்ட்டா அங்க வந்து நமக்கு இங்க ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நம்ம நினைச்ச மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பி காலம்ல வந்து வேல்யூஸா கன்வெர்ட் ஆகி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். இங்க வந்து ஃபார்முலாவோட நமக்கு ரிசல்ட் வந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். இப்போ வந்து நீங்க இத அகைன் வந்து இங்க ஸ்டாப் டைமர் கொடுத்துருங்க. இல்லனாக்க நமக்கு வந்து இது ரன் ஆயிட்டே இருக்கும் எவ்ரி 15 செகண்டுக்கு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து ஸ்டாப் டைமர் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து நீங்க ஒன்ஸ் உங்க டாஸ்க் வந்து நீங்க இந்த மாதிரி இந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கோட்ல வந்து டைம் செட் பண்ணிட்டு இங்க ஸ்டார்ட் டைமர் கொடுத்துட்டீங்கன்னா போதும். அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மேக்ரோ ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேங்களா, இங்க வந்து நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் வந்து இது என்ன பண்றேன், டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இது சிம்பிள் தான் இந்த கோடு. Alt F11 கொடுத்து என்னோட விஷுவல் பேசிக் விண்டோக்கு வந்துடுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 மாடியூல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஒன்னு வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு வந்து நான் செப்பரேட்டா அது கோடு கிரியேட் பண்ணிருக்கேன். அது நம்ம இங்க யூஸ் பண்ண போறது கிடையாது. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண டேட்டா. நான் அந்த டாஸ்க்குக்காக இங்க வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்கேன். இந்த மேக்ரோ ஸ்டார்ட் டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியால தான் நம்ம எல்லாமே கோடு டெவலப் பண்ணிருக்கோம். இந்த மாடியூல நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்ன்ற மாடியூல நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நான் இந்த மேக்ரோ ஸ்டார்ட் டைம் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம 3 மேக்ரோ ரைட் பண்ணிருப்போம். ஒன்னு வந்து ஸ்டார்ட் டைமருக்கு வந்து ரைட் பண்ணிருப்போம். அனதர் ஒன் வந்து ஸ்டாப் டைமருக்கு மேக்ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு கோடு கிரியேட் பண்ணிருக்கோம் ஒரு மேக்ரோல. அதே மாதிரி ஸ்டாப் பண்றதுக்கு அந்த டைமரை ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு மேக்ரோ கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து சப் மை ப்ரொசீஜர் இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்ரோக்குள்ள தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க கோடு வந்து ரைட் பண்ணுவோம். அந்த கோடு வந்து என்ன கோடு ரைட் பண்றோமோ அந்த ஈவெண்ட் வந்து உங்களுக்கு அந்த டைமர்ல அந்த ஸ்பெசிபிக் டைம்ல வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இதை நான் இப்ப டெலீட் பண்ணிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டாப்ல இங்க வந்து பப்ளிக் ரன் வென் ஆஸ் டபுள் இந்த மாதிரி பப்ளிக்ல வந்து நம்ம 2 வேரியபிள் வந்து இங்க நம்ம அசைன் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 வேரியபிள் வந்து இங்க நம்ம அசைன் பண்ணிருக்கோம் பப்ளிக்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட்ல வந்து ரன் வாட் மை ப்ரொசீஜர்ன்றது வந்து இங்க பாத்தீங்கன்னா மை ப்ரொசீஜர் நம்ம எந்த கோடை வந்து நம்ம ரன் பண்ண சொல்றோமோ அந்த கோடோட மேக்ரோ நேம் தான் நம்ம இங்க வந்து கால் பண்ணிருக்கோம். இப்ப சப்
ஸ்டார்ட் டைமர் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் வாட்ன்ற வேரியபிள் வந்து now plus டைம் சீரியல். நவுன்றது வந்து கரண்ட் டைம் வந்து சிஸ்டம் கரண்ட் டைம் அண்ட் அதாவது நமக்கு அந்த டேட் அண்ட் டைம் வந்து நமக்கு அங்க ரிட்டர்ன் பண்ணும். இங்க வந்து டைம் சீரியல் ஃபார்மேட் தான் நம்ம இங்க அசைன் பண்ணிருக்கோம். இங்க வந்து 0,0,15 ஃபர்ஸ்ட் இருக்குது ஹவர், செகண்ட் இருக்குது மினிட், தேர்ட் வந்து செகண்ட்ஸ். சோ நான் செகண்ட்ஸ்ல தான் கொடுத்திருக்கேன். நீங்க ஹவர் பேசிஸ்ல ரன் ஆகணும்னா இங்க நீங்க அசைன் பண்ணிக்கணும். ஹவர் பேசிஸ்னா ஃபர்ஸ்ட், மினிட்ஸ் பேசிஸ்ல ரன் ஆகும்னா இங்க, செகண்ட் பேசிஸ்லனா இந்த இடத்துல. ஓகேங்களா, நீங்க அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடணும். நான் செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்கேன் நமக்கு உடனே ஸ்டார்ட் ஆகணுங்கிறதுக்காக. இங்க வந்து அப்ளிகேஷன் டாட் ஆன் டைம் இயர்லியஸ்ட் ரன் வாட் ப்ரொசீஜர் ரன் வாட் ஸ்கெடியூல் வந்து ட்ரூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இங்க ஸ்டாப் டைமர்ல பாத்தீங்கன்னா சேம் தான் இருக்கும், அதே லைன் தான் இருக்கும். பட் இங்க வந்து ஸ்கெடியூல் டைம் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருப்போம், இங்க வந்து ஸ்கெடியூல் டைம் வந்து ட்ரூ கொடுத்துருப்போம். ட்ரூ கொடுத்தா நமக்கு ஸ்டார்ட் ஆயிரும், ஃபால்ஸ் கொடுத்தா ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா, ஸ்கெடியூல் டைம். இப்போ இந்த ரெண்டு மேக்ரோ இதுதான் நமக்கு இங்க ஆக்ட் பண்ண வைக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்றேன், சப் மை ப்ரொசீஜர் இந்த மேக்ரோல தான் நம்ம கோடு ரைட் பண்ண போறோம். அந்த கோடு ரைட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் ஸ்டார்ட் டைமர் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இந்த எண்ட் சப்புக்கும் இன்பிட்வீன்ல தான் நம்ம கோடு ரைட் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ கால் ஸ்டார்ட் டைமர்ங்கிறது இந்த மேக்ரோ ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் கால் ஸ்டார்ட் டைமர்னாக்க எனக்கு இந்த மேக்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா, இது ஸ்டார்ட் ஆன உடனே எனக்கு என்ன ஆகும்னா டைம் கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைம் கால்குலேட் ஆகி அந்த நம்ம என்ன டைம் கொடுக்குறோமோ அந்த டைம் முடிஞ்ச உடனே எனக்கு இந்த கோடு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல MSG பாக்ஸ் வெல்கம் டு கல்லணை YT யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இந்த கோடை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ எனக்கு இந்த ஆக்ஷன்லாம் நடக்காது, ஏன்னா இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் கோடை வந்து நம்ம கிளியர் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வெல்கம் டு கல்லணை YT யூடியூப் சேனல்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ நான் இங்க ஸ்டார்ட் டைம் கொடுக்குறேன். கொடுத்த உடனே எனக்கு அந்த மெசேஜ் பாக்ஸ்ல வந்து எனக்கு அந்த வெல்கம் டு கல்லணை YT யூடியூப் சேனல் அப்படின்ற ஆக்ஷன் வந்து 15 செகண்ட் கழிச்சு தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும். இங்க பாருங்க, இப்போ நான் இங்க கிளிக் பண்ணிட்டு 1 2 3 கவுண்ட் பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இங்க பாத்தீங்கன்னா எனக்கு பெர்ஃபெக்ட்டா எனக்கு வெல்கம் டு கல்லணை YT யூடியூப் சேனல் சொல்லிட்டு அந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து எனக்கு 15 செகண்ட் கழிச்சு எனக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. நம்ம மேக்ரோ வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த டைமுக்கு அப்புறம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு இங்க பாருங்க, நமக்கு எவ்ரி 15 செகண்ட் கழிச்சு நமக்கு உடனே ஸ்டார்ட் ஆயிட்டே இருக்கும். சோ நான் என்ன பண்றேன், இங்க ஸ்டாப் டைமர் கொடுத்துறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 2 பட்டன் அசைன் பண்ணிட்டு இங்க வந்து இந்த பட்டன்ல வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு சிம்பிள் தான் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா நீங்க இங்க மேக்ரோல வந்து அசைன் மேக்ரோ போயிட்டு ஸ்டார்ட் டைமர்னு இருக்கு இல்லீங்களா, இந்த சப் ப்ரொசீஜர் வந்து நான் இங்க அசைன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஸ்டாப் டைமருக்கு வந்து இந்த சப் ப்ரொசீஜர் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம்னாக்க அந்த மேக்ரோ வந்து இதுக்கு அசைன் ஆயிடும். தட் மீன்ஸ் இந்த ஸ்டார்ட் டைமர்ங்கிறது இந்த மேக்ரோவை அந்த ஸ்டார்ட் டைமர் பட்டனுக்கு அசைன் பண்ணிருக்கேன். ஸ்டாப் டைமர்ங்கிறது வந்து செகண்ட் பட்டனுக்கு வந்து அசைன் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இந்த பட்டன் வந்து மேக்ரோ ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஸ்டாப் பண்றதுக்கும் தான் யூஸ் ஆகுது இந்த மேக்ரோ. இப்போ வந்து என்னோட மை ப்ரொசீஜர்ன்றதுல தான் நம்ம கோட் ரைட் பண்ண போறோம். இங்க தான் நம்ம கோட் ரைட் பண்ணி இப்போ டெஸ்டிங் பண்ணோம். பெர்ஃபெக்ட்டா வந்து நமக்கு ரன் ஆகுது. இப்போ நான் இந்த மெசேஜ் பாக்ஸ் டெலீட் பண்ணிட்டு இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்க்கு வந்து நான் ஆல்ரெடி கோட் ரைட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லைங்களா, இதை வந்து நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த மேக்ரோ ஸ்டார்ட் டைம் இருக்குல்ல, இங்க வந்து நம்ம ரைட் அவர் கோடு ஹியர்னு இருக்குல்ல, இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இந்த கோடு நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் வந்து செப்பரேட் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோடு வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த டாஸ்க்குக்காக தான் நம்ம இங்க இந்த எக்ஸாம்பிள் பாக்குறோம். இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து நேம் வந்து கெட் பண்ணணும். வித் நேம் வித் ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலான்ற கான்செப்ட்ல நம்ம இங்க டாஸ்க் ஆல்ரெடி கோட் ரைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இப்போ நான் ஸ்டார்ட் டைம் கிளிக் பண்ணிட்டு கவுண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
இங்க பாத்தீங்கன்னா எனக்கு 15 கம்ப்ளீட் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்கன்னா இங்க எனக்கு பெர்ஃபெக்ட்டா ரிசல்ட் வந்து இங்க ஷோ பண்ணிருச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ஃபார்முலா இருக்கும், இங்க வந்து வித் ஃபார்முலாவோட நமக்கு இருக்கும். சேம் ரிசல்ட் தான், பட் நம்ம டாஸ்க்கு ஏத்த மாதிரி நமக்கு இங்க ஷோ பண்ணுது. இப்போ நாங்க வந்து ஸ்டாப் டைமர் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு மேக்ரோ ஸ்டாப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க இது வந்து ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் டாஸ்க் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நீங்க ஹியூஜ் டேட்டாபேஸ்ல ஒரு பிக் லெவல் டாஸ்க் நீங்க ரெகுலர் பேசிஸ்ல நீங்க ஒர்க் வந்து நீங்க போகணும், அது வந்து ஸ்கெடியூலா ரன் ஆகணும் அப்படின்னாக்க நீங்க வந்து இந்த மாதிரி வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம் அந்த மேக்ரோக்கு. தட் மீன்ஸ் அதான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இமெயில் வந்து நம்ம சென்ட் பண்றோம் ஒரு பர்டிகுலர் டைம்லனாக்க அந்த டைம் வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல மேக்ரோ ஸ்டார்ட் ஆகி அதுவே வந்து இமெயில வந்து சென்ட் பண்ணிவிடும். ஓகேங்களா? நம்ம வந்து மறந்துட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்கா அதோட ஒர்க்கை வந்து ஸ்கெடியூல் பண்ண டைம்ல வந்து பண்ணிடும். ஓகேங்களா? இப்ப இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சைட்ல ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.